ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ வந்து நாங்கள் வாங்கினோம். பார்த்திங்களா, நான் வெல்கமே பண்ணல. வெல்கம் டு ட்ராகன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாரீ வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த சாரியில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ இப்போ அந்த சாரீ போய் நாங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு திரும்ப வாங்க போகிறோம். ஏன்னா ஏமாற்றிட்டாங்க. ஒரு சாரீ வந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பெரிய லைன் மாதிரி வருது. ஆக்சுவலாக நாங்கள் அதை போய் திரும்ப அதை கொடுத்துட்டு வேறு சாரீ வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அப்புறம் போய் தான் ஆகணும். அப்புறம் 2-3 பேருக்கு இந்த சாரீ வேறு நாங்கள் கொடுக்கணும். அதனால் இப்போ அந்த கடைக்கே போய் அந்த சாரீ வந்து மாற்றி தருவாங்களா என்னென்னு கேட்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கிறோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். இந்த கண்ணாடி இல்லாமல் நான் வண்டியை எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த கண்ணாடி எப்பவுமே வச்சுக்கிறது. ஆமாம் பிரபு, இப்படி பண்டிகை சமயத்தில் வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களே துணி எடுக்கிறதுக்கு, இந்த சொகுறு மாதிரி ஒரு பஸ் போயிட்டு இருக்குது. நம்ம எப்படி போகிறது? வேறு வழி இல்லையே, இப்படித்தானே போய வேண்டியதாக இருக்குது. வேறு ரோடு ஓட்டிகிட்டே போகிறதா பஸ் பின்னாடி? எந்த பக்கம் திரும்ப முடியல. இப்போ நம்ம காவேரி ஆறு பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். பார்க்கலாம் ஆற்றுல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். இதாங்க காவேரி ஆறு என்ட்ரன்ஸ். அப்பா தண்ணி பாரு, ஃபுல்லாக போகுது. இங்கே பாருங்க, கோவில்லாம் வந்து தண்ணியில் அதை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். கோயில் பாருங்க,
பாருங்க மாங்காய் செடியெல்லாம் சாரி மாங்காய் நிறையா காய்ச்சிருக்கு. போங்க, இந்த மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும் பிரபு. உங்க பாரு. பாம்புகள்லாம் இருக்கும் பார்த்து. நிறுத்தினோம். இந்த கிராமம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்க பாரு நிறைய மாங்காய். மேங்கோ மேங்கோ உங்க பாரு தொங்குதுடா. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பூரா மாங்காவாக இருக்குது. எங்கள் வீட்டில் வேறு பொறிக்கிறேன்றா. அதெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சு நல்லா இருக்குல்ல இந்த அட்மாஸ்பியரு. அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தினேன். ரஸ்மா மாங்காய் பறிக்கிறீங்களா? பறிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இங்கே மாங்காய் எதுவும் இல்லை, அந்த பக்கம் தான் இருக்கு, வேலி போட்டிருக்காங்க. இருக்குன்னு பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். எனக்கு இந்த மாதிரி கிராமமெல்லாம் வந்தால் அப்படி நின்று பார்க்கறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே பாருங்க 2 பேரும்? வேணாம் இரு. அப்படியே வைப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுழைவு பாலம். இதில் இறங்கி இது போனால் தான் நமக்கு வந்து பைபாஸ் ரோடு வரும். அந்த பைபாஸ் ரோடு வரும் பொழுது நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும். ஆகவே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் அந்த கடையில் போய் கேட்டோம். அந்த சாரியை வந்து கொடுத்துட்டு புது சாரி வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அந்த கடையில் வீடியோ எடுக்க விடல, அதனால் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரி மாற்றிட்டோம். சரி 2-3 கடை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே எங்கேயுமே நிறுத்தவே முடியலைங்க. வண்டி பயங்கர கூட்டமாக இருக்குது. ஏன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. எங்களால் வண்டியை நிறுத்த முடியல, உள்ளே இருக்க முடியல. அதனால் திரும்ப வெளில வந்துட்டோம். இப்போ எதாவது டீ சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போகலான்ட்ருக்கோம். இவங்க தான் இப்போ மேடம் தான் வந்து டென்ஷனாக இருக்கிறாங்க. கடை எதுவும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. அதான் வேறு ஏதாவது கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரில. அதை போயிட்டு டீ கடைக்கு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். டீ சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த இவங்க மேடம் தான் டென்ஷனாக இருக்காங்க. மேடம் சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள், பரவாயில்ல. கடையில நிறுத்துங்க பிரபு, இப்படி வந்து நிறுத்திட்டு இருக்கீங்க. சரி இப்போ கடைக்கு போயிட்டு பேசலாங்க. பட்டாசே வாங்கல இன்னும். டாடி சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு டீ வேணாம் சாப்பாடே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி அதனால் இப்போ அந்த இங்கே ஒரு கடை இருக்குது கறி விருந்துன்னு சொல்லிட்டு, இந்த கறி விருந்து கடையில் நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிடலாமா? கடை பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு போய் சாப்பிட போகிறோம். யோசனா என்ன பண்ணுற? சாப்பிட பிரபு பசி ஆயிடுச்சா உங்களுக்கு? சரி நீங்கள் இந்த இடம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இல்லை ரொம்ப குட்டியாக இருக்குது. பிரியாணி இல்லையாம்மா, மீல்ஸ் தான் இருக்கும். மீல்ஸ் தான் இருக்கும். பிரியாணி தான் வந்துட்டு
ஏய் கேசரி சாப்பாடு வாங்கியாச்சு. ஓகே சைட் டிஷ் என்ன வேணும்? இது வந்து குடல் கறி. நல்லா இருக்கா? ஜோஸ்மா பிரியாணி அவன் இவ்வளோத்தையும் எப்படி சாப்பிடுறது? சாப்பிட்டியா? சாப்பிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் சேலை பார்க்கணுன்னு வந்து இப்போ நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக சேலை பார்க்க வந்தோமா இல்லை சாப்பிட வந்தோமான்னே தெரியல, எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. அது நம்ம ஒரு முடிவில் போகிறோம், ஆனால் அங்கே போகிற இடத்துல நடக்கிறது ஒன்று நடக்குது. உங்கள் லைஃப்லலாம் இப்படி நடக்குமா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எதுக்கு போனோம், எது என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. ஆனால் இப்போ நல்லா சாப்பிட்டோம், 690 ரூபாய்க்கு சாப்பிட்டு நல்லா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா பிரியாணி, அப்புறம் 2 மீல்ஸ் வாங்கினோம். பிரியாணி 2 வாங்கினோம். ஆக்சுவலாக ஜோஸ்மா தான் வந்து லக்குன்னு நினைக்கிறேன். ஜோஸ்மாக்கு லெக் பீஸ் கிடச்சி, எனக்கு லெக் பீஸ் கிடைக்கல. பிரியாணி எல்லாருமே லெக் பீஸே கொடுக்கலாமே ஏங்க? ஏன்னா லெக் பீஸ் பெரிய பிரச்சனை வருது இப்போல்லாம். உனக்கு லெக் பீஸ் எனக்கு லெக் பீஸுன்ட்டு பெரிய பிரச்சனை வருது. எல்லா பிரியாணி லெக் பீஸோட கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. பிரியாணி நல்லா இருந்துச்சு. அதான் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு நாங்கள் சேரீ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வர வழியில் பார்த்தீங்க பசி ஆயிடுச்சு, சாப்பிட்டோம். வீட்டில் கூட அம்மா சாப்பாடாயிடுச்சாம்மா? சாப்பாடு எங்கள் அம்மா ஆக்கி வச்சுட்டாங்க. இருந்தாலும் சாப்பிடல. நாங்கள் வழியில் பசி ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேரீ எல்லாம் எடுத்து வந்தாச்சு. எனக்கு இன்னும் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் எடுக்கலை. மோஸ்ட்லி தீபாவளிக்கெல்லாம் அதிகமாக எடுக்க மாட்டேன். எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போவே எடுத்துக்குவேன். பார்த்திங்கன்னா எல்லோரும் தீபாவளி நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. பட்டாசெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வெடிங்க. அதே போல் ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் சொல்கிற சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து வாளியில் தண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சேஃபாக குழந்தைங்க எல்லோரும் பட்டாசு வெடிக்கிறப்போ ரொம்ப சேஃபாக பட்டாசு வெடிங்க. அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஜோஸ்மா எதை சொல்ல விரும்புகிறாங்க சொல்லுங்கள். பட்டாசு வெடிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னும் பட்டாசு வாங்கலைங்க. இப்போ தான் பட்டாசு வாங்கலான்னு போயிட்டுருக்குறோம். எங்கே பட்டாசு வாங்கலாம்?
கடையிலன்னு தெரியுதுமா, எந்த கடையில் அங்கே பக்கத்துல பார்த்தேன் பட்டாசு வழங்கம்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வாங்கிக்கலாமா? சிவகாசி பட்டாசு. சிவகாசி பட்டாசா? சரி, இப்போ அதனால் பட்டாசு போய் வாங்க போகிறோம். வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு நான் வீட்டில் விட்டு பாருங்க, நான் பிஜிலி அடிப்பேன். நாங்கள் தீபாவளிக்கு ஒரு 2 days 3 days முன்னால் தான் வந்து பட்டாசு வாங்குவோம். ஏன்னா கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் வாங்கினா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதனால் அப்படி வாங்குவோம். சில நேரம் தீபாவளி அன்னைக்கே போய் பட்டாசெல்லாம் வாங்குவோம், ஏன்னா விலை கம்மியாக இருக்கும் காரணத்துக்காக. ஸோ இப்போ அதுதான் பட்டாசு வாங்க கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், மேடம் 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 பட்டாசெல்லாம் வாங்கலையே நீங்கள்? ஐயோ என் பொண்ணு கிளம்பி இருக்காங்க, நான் போகும் இப்பதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய் பாய்.